ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிறகடிக்க ஆசை இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான எபிசோட் செம்ம ஃபன்னாக இருக்கும், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணியை முத்து நல்லா வச்சு செய்வாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். சாப்பாடு விஷயத்தில் பயங்கரமாக வந்துட்டு முத்து பேசுவாங்க, பார்க்கவே செம்ம ஃபன்னாக இருக்கும். ரோகிணி சாப்பிட வருவாங்க. சாப்பிட வரும்போது முத்து, ஐயோ நீங்களும் சாப்பிட்றீங்க, நீங்களும் சாப்பிடக்கூடாதாச்சே, தெய்வக்குத்தம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி முத்துவோட அம்மா கிட்ட முத்து சொல்லுவாங்க. ஆமாம் ரோகிணி, நான் கூட மறந்துட்டேன், நீ எழுந்து போய் கை கழுவு, நீ சாப்பிடக்கூடாது, உனக்கு தேவையானதை நீயே செஞ்சு சாப்பிட்டுக்கோ, அதுவும் உப்பு காரம் எதுவுமே இல்லாமல் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட விஜயாவும் சொல்லுவாங்க. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, ரோகிணி தானே விரதம், நான் விரதம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் சாப்பிட உட்காருவாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, ரோகிணியே விரதம் இருக்காங்க, பொண்டாட்டி விரதம் இருந்தால் புருஷன் தானே சாப்பிடாம இருப்பாங்க, உன் பொண்டாட்டிக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி முத்து பயங்கரமாக கலாய்ப்பாங்க. உடனே எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க, மீனா நான் விரதம் இருந்தால் நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் எப்படிங்க சாப்பிடுவேன் உங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரவிக்கிட்டையும் முத்து கேட்பாங்க, ரவி உன் பொண்டாட்டி விரதம் இருந்தாலும் நீ இப்படி தான் சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதியே சாப்பிடாம இருக்கும்போது நான் எப்படா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரவியும் சொல்லுவாங்க. பாரு எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க, ஏன் அம்மா சாப்பிடலன்னு அப்பா கூட சாப்பிடாம தான் இருந்தாங்க, அதுதான் புருஷன் பொண்டாட்டி பாசம் இருந்தால் எப்படி சாப்பிடணும்னு தோணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட சொல்லுவாங்க. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, வயிறுலாம் வேறு தானே, எனக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட உட்காருவாங்க. மறுபடியும் முத்து ஏதோ சொல்லி சாப்பிட விடாமல் பண்ணிடுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஃபோன் வரும். ஜீவா கால் பண்ணுவாங்க. உடனே நான் 2-3 இடத்துக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா, என்னை எந்த ஹோட்டலில் விட்டுட்டு போனீங்களோ அந்த ஹோட்டலுக்கே வாங்க, என்னை பிக்கப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முத்துவும் கிளம்பிடுவாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிடும்.